சந்தியா ராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கல்யாண வேலையெல்லாம் இவ்வளவு சீக்கிரமா மின்னல் வேகத்துல நீங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க பத்மா. ஆமாமா, அப்பதானே வாங்க வேண்டியதெல்லாம் வாங்க முடியும்னு வாய் விட்டு சொல்லிடுறாங்க சாருடம்மா. வாங்க வேண்டியதா என்ன வாங்க வேண்டியதுன்னு கேக்குறாங்க. சமந்தி, கல்யாணத்துக்கு வாங்கி வைக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குதுல்ல, அதைத்தான் அப்படி சொல்றா அப்படிங்கிறாங்க மகாலிங்கம். புடவை நகை இதெல்லாம் தான் வாங்கிட்டீங்களா, அப்புறம் என்ன வாங்க வேண்டியதுன்னு கேக்குறாங்க பத்மா. இல்ல இன்னும் சேதனம் கொடுக்கறக்கெல்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்கு, அதை பத்தி தான் அவ சொல்லிட்டு இருக்கிறாங்கிறாங்க மகாலிங்கம். கல்யாணத்துக்கு அப்புறமும் நிறைய சேதனம் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குதுல்ல, அதையெல்லாம் அப்படி சொன்னோங்கிறாங்க. அதெல்லாம் எதுக்குங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க பத்மா. அது எப்படிங்க, நீங்க சொன்னா நாங்க விட்டுருவோமா, இன்னும் நிறைய வாங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் வாங்க வேண்டியது வர வேண்டியது எல்லாம் நிறைய இருக்குங்கிறாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா ஊரையே வளைச்சு வைக்கணும் போல இருக்கேங்கிறாங்க பார்வதி. ஆமாமா, நிறைய கடனை வாங்கி வச்சிருக்கோங்கிறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் அதிர்ச்சியா கேட்கறாங்க. இல்ல கடையை வைக்கிற பத்தி தான் அவ அப்படி சொல்றா அப்படின்னு மகாலிங்கம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆமாங்க, எல்லாம் பொண்ணுக்காக பார்த்து பார்த்து நாங்க அந்த அளவுக்கு வாங்கி வச்சிருக்கோங்கிறாங்க. சமந்தி, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளுக்கு கடை என்ன கடல் அளவுக்கு வாங்கி வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு சாமர்த்தியம் இருக்குங்கிறாங்க. விட்டா கல்யாணத்தை இன்னைக்கே நடத்திடுவாங்க போல இருக்குது. இது விஷயமா நம்ம சம்மந்தி கிட்ட பேசலாமா இல்ல பத்மா கிட்ட பேசலாமான்னு யோசிக்கிறாங்க மணிவண்ணன். ஆமா, என்ன நம்ம மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம், சம்மந்தி ஏதோ யோசனையில அமைதியாவே இருக்காரு, என்னன்னு கேக்குறாங்க மகாலிங்கம். உங்களை தான் கேக்குறாங்க, என்ன இவ்வளவு நேரமா அமைதியாவே இருக்கீங்க, ஏதாவது பேசுங்கன்னு சொல்றாங்க பத்மாவும் பார்வதியும். ஆமா, நீங்க எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் விட நீங்க தானே ரொம்ப ஜாலியா பேசுவீங்க, இப்போ ஏன் நீங்க சைலண்ட் மோட்ல இருக்கீங்கன்னு கேக்குறாங்க சாரு. சமந்தி, நாங்க ஏதாவது உங்களுக்கு குறை வச்சுட்டோமா, சொல்லுங்க, தயக்கமில்லாம சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இப்போ அவங்களே கேக்குறாங்க, உண்மையை செங்கல் கல் மாதிரி போட்டு உடைச்சிட வேண்டியதுதான் நினைக்கிறாங்க மணிவண்ணன். இதுதான் நல்ல சான்ஸ் சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு சீனு மாயா 2 பேரை சொன்னதுமே மணிவண்ணனுக்கு விக்கல் வந்துருது. கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணி கிடைக்குமான்னு கேக்குறாங்க. சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. வேலைக்காரமா ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பாட்டில பார்த்ததும் மகாலிங்கம், அச்சச்சோ என்னது இந்த பாட்டில் எதுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. பரவாயில்ல, தண்ணி தானே கொடுங்க, நான் குடிச்சுக்கிறேன்னு சொல்லி மணிவண்ணன் அதை வாங்கி குடிச்சிடுறாங்க. ஐயோ சமந்தி, இந்த தண்ணி உங்களுக்கு ஒத்துக்காது, இந்த தண்ணி வேண்டவே வேண்டாங்கிறாங்க. அதனால என்ன, தண்ணி தானே நான் குடிச்சுக்கிறேங்கிறாங்க. ஐயோ இது இந்த ஊர் தண்ணியே கிடையாதுங்கிறாங்க. பின்ன என்ன தண்ணி இது அப்படின்னு கேட்குறாங்க. சமந்தி, அது தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை, அது சோடா அப்படிங்கிறாங்க. அட சோடாவா, அப்படின்னா நல்லதா, காலையிலேருந்து ஒரே நெஞ்சரிச்சல், குடிச்சா நல்லா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கலான்ட்டு போகிறாங்க. அப்போ போய் பிடிங்கிட்டே இருக்கிறாங்க மகாலிங்கம். அச்சோ கொஞ்சம் கம்மனு தான் இருங்களேன், சோடா தானே அவர் குடிச்சா குடிச்சிட்டு போறாரு அப்படின்னு எப்படியோ ஒரு வாக்குவாதத்தில் மணிவண்ணன் அதை குடிச்சிடுறாங்க. மணிவண்ணன் குடிக்க குடிக்க இது ஒன்றும் சோடா மாதிரியும் இல்லை தண்ணி மாதிரி இல்லை சரக்கு மாதிரி இல்லை இருக்கு அப்படின்னு மறுபடியும் அதை முடக்குன்னு குடிச்சிட்டே இருக்கிறாங்க. மகாலிங்கம் பார்த்துக்கிட்டே, அச்சோ கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டார் போல இருக்குது, எல்லாம் குடிச்சிட்டானே அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சோடாவும் இல்ல சாதாவும் இல்ல, ஸ்பெஷல் சோடா, இதெல்லாம் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்கிறாங்க மணிவண்ணன். நல்ல வேலை, சாதாரணமா பேசினாலும் நினைச்சாலும் பேச்சு வராது, இதை குடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் ஸ்ட்ராங்கா பேசலாம்னு நினைக்கிறாங்க மணிவண்ணன். அண்ணே, இதை குடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு விக்கல் நின்று போச்சு பாருங்கன்னு சொல்றாங்க பார்வதி. ஆமா, எப்படியோ நின்று போச்சு, நிறுத்திடலாம் அப்படிங்கிறாங்க. நிறுத்துறீங்களா, எதை நிறுத்த போறீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா, இரு இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் சேர குடிச்சிட்டு மறுபடியும் உள்ளதை எல்லாம் சொல்லிடுறேன், இல்லைன்னா பதறும் இல்லைங்கிறாங்க. பாட்டிலையும் காலி பண்ணி அந்த வேலைக்கார மகிட்ட இந்தம்மா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி குடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தொப்புன்னு உட்காடுறாங்க. இவ என்ன நம்மளை விட மொடா குடிகாரனா இருப்பான் போல இருக்கு, ஒரு சொட்டு கூட நம்மளுக்கு வைக்காம குடிச்சிட்டான் பாருன்னு நினைக்கிறாங்க மகாலிங்கம். ஆமா, நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேனால, அது ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த விஷயத்தை இப்பவே நான் சொல்லி ஆகணும். மணிவண்ணன் பேசிட்டு இருக்கும்போதே வெளியில சீனுவும் மாயாவும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா மாயா சொல்றாங்க, நான் இப்படியே வீட்டுக்கு போயிடுறேனே, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல தானே இருக்கு, நான் போயிடுறேன் சீனுங்கிறாங்க. இங்க பாரு, நீ போயிட்டீன்னா உன் பின்னாடியே நானும் வந்துடுவேன், நீ மட்டும் இப்போ உள்ள வரல நானும் உன் பின்னாடியே வந்துடுவேங்கிறாங்க சீனு வற்புறுத்தி கூப்பிட்டதுனால மாயாவும் சரி வான்னு உள்ள போறாங்க. ஆமா, ஏதோ சொல்ல வந்தீங்களே, அந்த விஷயத்த சொல்லுங்கன்னு பத்மா கேக்குறாங்க. மணிவண்ணன், ஆமா நம்ம பையன் சீனு இருக்கல்ல, சீனு மாயா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சாரு பாக்குறாங்க. அது என்ன, சீனு மாயா 2 பேரும் தான் உள்ள வராங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே அங்க திரும்பி பார்க்கும்போது மணிவண்ணன் கிட்ட கேட்க வேண்டிய விஷயத்த விட்டுறாங்க. ஐயா, என்னது சீனு இவ்வளவு கூட்டிட்டு வரானே அப்படின்னு நினைக்கிறாங்க பத்மாவும் பார்வதியும். சீனுக்கும் மாயாவுக்கும் சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க. சீனு மாயா நீங்க 2 பேரும் வந்தது ரொம்ப நல்லதா போச்சுங்கிறாங்க மணிவண்ணன். டே சீனு, என்னடா இது, நான் உனைய மட்டும் தானே போன் பண்ணி வர சொன்னேன்னு கேக்குறாங்க பத்மா. ஆமா, 2 பேரும் போய் பத்திரிக்கை வாங்கிட்டு வந்தோம், அப்பதான் நீங்க போன் பண்ணி வர சொன்னீங்க, அதனாலதான் 2 பேரும் சேர்ந்து வந்துட்டோங்கன்னு சொல்றாங்க சீனு. டே, நான் வர சொன்னது உன்னை மட்டும் தானே, இவ்வளவு வீட்லயே விட்டுட்டு வர வேண்டியதானு கேக்குறாங்க பத்மா. ஜானகியத்தை என்னை நம்பி அனுப்பி வச்சிருக்காங்க, ஜானகியத்துக்கிட்ட சொல்லிட்டு தான் மாயாவை கூட்டிட்டு வந்தேன், நீங்க கூப்பிட்டீங்கன்னு நான் மாயாவை தனியா விட்டுட்டு வர முடியுமா, அப்படி பாதியில் விட்டுட்டு வர பழக்கம் எனக்கு இல்லமாங்கிறாங்க சீனு. அடடே, சரியா சொன்ன சீனு, யாரையுமே பாதியில விடுற பழக்கம் நமக்கு கிடையாது, ஆனா நீங்க 2 பேரும் பாதியில விட மாட்டீங்க, நீங்க கடைசி வரைக்கும் ஒன்னா இருப்பீங்க நீங்க 2 பேரும் அப்படிங்கிறாங்க மணிவண்ணன். சீனு, ஒரு வண்டியை பிடிச்சு இவ்வளவு அனுப்ப வேண்டியதானு சொல்றாங்க பத்மா. அத்தை, நான் வேணா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா எழுந்திருக்கிறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு தானே போறோம், மாயாவை மட்டும் ஏன் போகணும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்க, நானும் போயிடுறேங்கிறாங்க சீனு. மகாலிங்கம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல மாப்பிள்ள, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க உட்காருங்கிறாங்க மகாலிங்கம். அத்தை, மாயாவும் சீனு மாமாவும் கல்யாண வேலையை தானே போனாங்க, மாயா இங்கேயே இருக்கட்டும், பரவாயில்ல
விடுங்கங்கிறாங்க சாரு. மாயா இந்த பாரு கல்யாணத்துக்கு எடுத்த சாரி இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பாருன்னு சொல்லி சாரு புடவையெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. மாயாவும் அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது சாரு நான் பார்த்து கொடுக்குறாங்க. மாப்பிள்ளை உங்களுக்கு தண்ணி கொண்டு வரட்டுமான்னு சாருவோட அம்மா கேட்குறாங்க. டே சீனு இந்த வீட்டு தண்ணி உனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது, வேண்டாடா வேண்டவே வேண்டாங்கிறாங்க மணிவண்ணன். பத்மா பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு எங்க நீங்க கொஞ்சம் சம்மந்திக்கிட்ட பேசிட்டு இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லி சீனுவை தனியாக கூட்டிட்டு போய் பேசுறாங்க. சீனு உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? அவளை எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்தேன்? இன்னும் கொஞ்ச நாளில உனக்கு சாருவோட கல்யாணமாக போகுது. இவ கூட சுத்திட்டு இருக்கிறே சம்மந்தி வீட்டுக்காரங்க நம்மளை பத்தி என்னடா நினைப்பாங்கன்னு கேட்குறாங்க. நான் என்ன தியேட்டர் பார்க்கு நான் சுத்திட்டு இருக்கிறேன், பத்திரிக்கை வாங்குறதுக்கு தானே போனேன்னு சொல்றாங்க சீனு. அதுக்குன்னு இவ்வளோ கூட்டிகிட்ட பத்திரிக்கை வாங்க போவேன், நீ போகிற போக்க பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைடா சீனுங்கிறாங்க பத்மா. அம்மா நான் தான் சொன்னேன்ல அதுக்காக மாயாவை பாதியிலேயே விட்டுட்டு வர முடியும், சரி நான் வேணா கிளம்புறேங்கிறாங்க சீனு. டேய் சீனு நான் சொல்கிறதே உனக்கு புரியாதா? உனக்கு கல்யாணமாக போகுது, நீ இன்னொரு பொண்ணு கூட பைக்கில் சுற்றுறத பார்த்தா பார்க்குறவங்களாம் என்னடா சொல்லுவாங்க? நான் சொல்கிறதுக்கே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேங்கிறாங்க பத்மா. யார் என்ன பேசினா எனக்கு என்னங்கிறாங்க சீனு. டே நீ இப்படி பேசினேன்னா நான் என்னடா எப்படிடா சொல்லட்டும்? மாயாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, நீ சொன்னீங்கன்னா அவங்க கூட வந்திருக்கா பாரு. ஆமாம் ஒன்றுமே நடக்காமல் நீங்கள் ஏன் இப்படி தப்பாக பேசிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க சீனு. டே தப்பு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தாண்டா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறேங்கிறாங்க பத்மா. இந்த மாயா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ குழப்பம் நடந்துருச்சு. திடீர்னு எவனையோ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னான், அப்புறம் அந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லி கடைசி வரைக்கும் அது யாருன்னு அவன் இன்னும் சொல்லவும் இல்லை. இப்போ இவ கூட நீ சுத்திட்டு இருந்தீனா உனக்கு தண்டா கெட்டு போயிருங்கிறாங்க பத்மா. இவ புத்தி எல்லாம் முழுசா நல்லாவே இருக்காது, இவ அம்மா ஓடி போனவ தானே, அவ புத்தி இவளுக்கு இருக்குமல்ல. அம்மா இப்போ எதுக்கு நீங்க மாயாவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் இப்படியே போயிடுறேங்கிறாங்க சீனு. டே சீனு நான் சொல்றதையே ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேங்கிறாங்க. இங்க பாரு எனக்கு ஒன்றும் புரிய வேண்டாம், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு போறாங்க. அங்க மணிவண்ணன் வர்றாரு. ஏ பத்மா உண்மை தெரியாம எதுக்கு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிற, முதல்ல இங்க வா அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் பத்மா கையை பிடிச்சதை இழுத்துக்கிட்டு போறாங்க. சீனு கோவத்துல பைக் எடுத்துட்டு போறாங்க. மாயா பின்னாடியே ஓடி வந்து ஏன் சீனு இப்படி பண்ற, ஏன் இப்ப போற, அவசரமா எதுக்கு இப்படி கோவப்பட்டு போறேன்னு கேக்குறாங்க. இல்ல நான் போறேங்கிறாங்க. இங்க பாரு உனக்காக உள்ள லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. மாயா இப்ப அதுவா முக்கியம், நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன், நீ தான் என்ன கட்டாயப்படுத்தி வரணும்னு சொன்னேன். சீனு நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியுது, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சீனு. நீ எப்படி போவேன்னு சாவி எடுத்து வச்சுக்கிறாங்க. மாயா இங்க பாரு சாவி எடுத்து வச்சுக்கிட்டா நான் என்ன செய்வேன், முதல்ல சாவியை கொடுன்னு கேக்குறாங்க சீனு. நீ பாதியிலேயே போனா சாருவோட பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கிறாங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, முதல்ல சாவியை கொடுன்னு கேக்குறாங்க சீனு. சீனு மாயாவோட கைக்குள்ள இருக்கிற சாவியை அப்படி கையை பிடிச்சு திருவி எடுக்கிறாங்க. அந்த பக்கமா பார்வதி பத்மா சாரு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓஹோ என் வீட்டுக்கே வந்து அவன் கையை பிடிக்கிற அளவுக்கு நீ வச்சுட்டியலன்னு நினைக்கிறாங்க சாரு. பத்மா இப்போ எதுக்கு நீ சீனுவை திட்டினேன்னு கேட்குறாங்க. எங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து சம்மந்தி வீட்டில் ஏதாவது சொல்லி பிரச்சனை வந்துடாதாங்கிறாங்க. வரட்டும் அதுக்காகத்தானே நான் சொல்கிறேன், பிரச்சனை வரட்டும் கல்யாணம் நிற்கட்டுங்கிறாங்க மணிவண்ணன். ஏன் இப்படி எல்லாம் உளறீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க. ஏய் அவனுக்கு தான் இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லையேன்னு சொல்லிடுறாங்க மணிவண்ணன். இது சீனுவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா, விருப்பம் இல்லையா, எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் அவன் தான் வேறொரு பொண்ணை லவ் பண்ணுறானேங்கிறாங்க. வெளியில் மாயாவும் சீனுவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு எதுவுமே பிடிக்கல மாயா, நான் இங்கேருந்து போகணுங்கிறாங்க. என்ன சீனு நீ இன்னமும் பழைய நினைப்பில் தான் இருக்கியா? இப்போதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது, நீ ஏன் பிரச்சனையை பெருசு பண்ணிடாத சீனுங்கிறாங்க. மாயா என்னோட வாழ்க்கையே ஸ்பாயில் ஆக போகுது, இதை பற்றி எனக்கு இன்னும் கவலை கிடையாதுங்கிறாங்க. ஏன் சீனு இப்படி எல்லாம் பேசுறேன்னு கேட்குறாங்க மாயா. ஆமா மாயா நீ சொல்கிறத பார்த்தா நீ இந்த விஷத்தை குடி ரொம்ப நாள் உயிரோடு இருப்ப அப்படின்னு நீ விஷத்தை கொடுக்குற மாதிரியே இருக்குங்கிறாங்க சீனு. சீனு ஏன் இப்படி மென்டல் மாதிரி பேசுறேன்னு கேட்குறாங்க மாயா. ஆமாம் அது ஒன்று தான் இன்னும் பாக்கி, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும் அதுவும் எனக்கு பிடிச்சிருங்கிறாங்க சீனு. இந்த பக்கமா மணிவண்ணன் பத்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. நம்ம சீனு லவ் பண்ற பொண்ணே மாயா தாங்கிறாங்க. எது மாயாவியா அப்படின்னு கேட்குறாங்க பத்மா. ஆமா நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு மணிவண்ணன் எல்லா கதையும் சொல்றாங்க. முத மாயா கிட்ட நம்ம பையன் தான் லவ் சொல்லியிருக்கான், அவ ஏத்துக்கல. ரெண்டாவது மாயாவே அவனோட காதலை புரிஞ்சுக்கிட்டு நானும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கா. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு லவ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு மாயா சொல்லியிருக்கா. அவளுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சீனு கூட்டிட்டு போயிருக்கான் தாலி கட்டுறதுக்கு. இது தப்புன்னு சொல்லி மாயா திரும்பி வந்துட்டா. சீனுவும் புரிஞ்சுக்கிட்டான். அடுத்தது அவங்க அப்பாவையே வர சொல்லி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்னு மாயா சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா செஞ்ச தப்ப நாமளும் செய்யக்கூடாதுன்னு மாயா புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணமே வேண்டான்னு ரகுராம் கிட்ட சொல்லிட்டா. பெரியப்பா நான் கடைசி வரைக்கும் உங்க வீட்டு பொண்ணாவே இருந்துடுறேன், எங்க அம்மா செஞ்ச தப்ப நானும் செய்ய விரும்பல பெரியப்பா. கடைசியில நம்ம குடும்பத்துக்காக சீனுவை வேண்டான்னு சொல்லிட்டா இந்த மாயா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க மணிவண்ணன். இது எல்லாம் பத்மா கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியாய் நிக்கிறாங்க. சீனு மாயா ரெண்டு பேரும் இந்த பக்கமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கல்யாணம் நின்னா சரின்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்ன பேசுற, புத்தியோட தான் பேசுறியான்னு கேக்குறாங்க மாயா. பிடிக்காத கல்யாணம் நின்னா என்ன நடந்தா என்னங்கிறாங்க சீனு. சீனு நீ இப்படி எல்லாம் பேசாத, உனக்கு ஒரு நல்ல லைஃப் காத்துட்டு இருக்கு. மாயா இது எப்படி எனக்கு நல்ல லைஃபா இருக்கும், அன்னைக்கு கோயில என்ன வேண்டான்னு தூக்கி போட்ட பாரு, அப்பவே என்னோட லைஃப் முடிஞ்சிருச்சு. உன்னை லவ் பண்ற வரைக்கும் நானும் சந்தோஷமா தான் இருந்தேன், எனக்கு எதிர்கால கனவுகள் நிறைய இருந்தது. உன்னை லவ் பண்ணும்போது இருந்த வலி கூட அதிகமாக இல்லை, ஆனால் உன் கூட எப்படியெல்லாம் வாழணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் பாரு, அதெல்லாம் இனிமேல் நடக்காதுன்னு நினைக்கும் போது தான் என் மனசில் இருக்கிற வலி இருக்கே அதை என்னால் தாங்கிக்கவே முடியலைங்கிறாங்க சீனு. நீ என்னை வேண்டான்னு சொன்னதுமே சந்தோஷம் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க சீனு. பத்மா நீயே சொல்லு, அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தா அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க மணிவண்ணன். இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் எதையுமே நம்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க பத்மா. இல்லைங்க மாயா ஏதாவது கோல்மால் பண்ணியிருப்பா, பொய் சொல்லியிருப்பாங்கிறாங்க பத்மா. ஆமாம்மா நான் சொன்னால் நீ எதையுமே நம்ப மாட்டேன், இந்த மடல் எடுத்து படிச்சு பாருன்னு ஒரு பத்திரிக்கை
பத்திரிக்கையாட்ட பெரிய மாடல் எடுத்து கொடுக்குறாங்க பத்மா கிட்ட. அதை படிச்சு பார்க்குறாங்க. இன்னும் மாயா மனசுல சீனு இருக்கான், சீனு மனசுல மாயா இது வரைக்கும் இந்த விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொல்லலை. இப்போ உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சு சொல்லிட்டேன். இங்க பாரு, சீனுவுக்கும் மாயாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் பத்மா. சரி, அந்த பத்திரிக்கையை கூட அப்படின்னு வாங்கிட்டு போயிடுறாங்க மணிவண்ணன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பத்மா ஜானகி கிட்ட போய் சொல்றாங்க, மாயா யாரை கல்யாணம் பண்ணிக்க இருந்தான்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. தெரியும், சீனுவு தாங்கிறாங்க ஜானகி. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்தும் பத்மானால மாயாவை ஏத்துக்கவே மனசு இல்லாம இருக்காங்க. சீனு சாருவை ஏத்துக்க மனசு இல்லாம இருக்காங்க. மாயா சீனு மேல வச்சிருக்கிற காதலை மனசுலயே போட்டு புழுங்கிக்கிட்டு அதை மறைச்சுக்கிட்டு சீனு சாருவோட கல்யாணம் நடக்கட்டும்னு கல்யாண வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. சீனு மாயாவோட காதல் உண்மையானதுன்னா குடும்பமே சேர்ந்து பச்சை கொடி காட்டி அவங்க காதலை வாழ வைப்பாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.